ஆடி 18 ஆடி பெருக்கு. ஆடி மாதத்தில் நல்ல விஷயங்கள் செய்யலாமா? என்ன விஷயங்கள் செய்யலாம், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது? பொதுவாகவே ஆடி மாதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட மாதமாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. திருமணத்தை தவிர மீதி எல்லா நற்காரியங்களும் ஆடி 18ற்கு பிறகு செய்யலாம். என்ன கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆடி மாதமே செய்யலாம். ஆனால் எந்த வாஸ்துக்களும் வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, காது குத்து வைக்கிறது, என்கேஜ்மெண்ட் பண்ணுறது, இந்த எந்த சுப நிகழ்ச்சிகளுமே ஆடி மாதத்தில் வைக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய சஜஷன், நீங்கள் ஆடி மாதத்தில் வைக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. கல்யாணம் மட்டும் பண்ண வேண்டாம். இல்லை சார், எனக்கு கொஞ்சம் மனசு உறுத்தலாக இருக்குது, ஒருவேளை ஏதாவது ஒரு பின்னாடி தப்பு நடந்துட்டா கூட பாருங்க, ஆடியில் பண்ணணுங்காட்டி தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு மனசு உறுத்தும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஆடி 18க்கு பிறகு எந்த சுபகாரியங்களும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க, அது நல்லது. இல்லை சார், எனக்கு இதுலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட இப்போ தான் பணம் இருக்குது, அடுத்த மாதம் இந்த லேண்டை என்னால் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியாது, ஆடி மாதம் வேக்கண்டாக இருக்குது, நான் உள்ளே போயிடட்டுமான்னு கேட்டால் எஸ், வாங்கிருங்க. ஏன்னா சில பேருக்கு இப்படி நிர்பந்தமாக வந்துடும். இந்த ஆடி மாதத்தில் அவங்களுக்கு கிடைக்கும், அடுத்த மாதம் இது ரேட் ஏறிடும், இன்னொருத்தங்க கைக்கு மாறிடும், வேற வழியே இல்லை, நான் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து இது கன்ஃபார்ம் பண்ணி வைக்கட்டுமா? எஸ், கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருங்க. இதனால் எந்த கெடுதலும் உங்களுக்கு வராது. ஓகே, இப்போ ஆடி 18னா என்ன அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி பார்த்துடலாம். இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது இந்த காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதாவது இந்த காவிரி நதி எந்தெந்த மாவட்டங்கள் வழியா, ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் போய் அப்படியே கடல்ல கலக்குது இல்லையா, இந்த கடலோ இந்த நதி எந்தெந்த மாவட்டங்கள் வழியா போகுது, இது எல்லாமே டெல்டா மாவட்டங்கள். இந்த மாவட்டங்கள்ல இது அதிகமாக கொண்டாடப்படுகிறது. ஏன் இது இங்க மட்டும் அதிகமாக கொண்டாடப்படுகிறது? எதற்கு இந்த ஆடி 18க்கும் இந்த காவிரிக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல காவிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? காவேரி அப்படின்னு சொல்றாங்க, காவிரி அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி அப்படிங்கிறதா சரி. கா அப்படின்னா ஒரு சோலை, பசுமையான அப்படின்னு அர்த்தம். விரி என்றால் இந்த பசுமையான சோலைகளை விரிகின்ற ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே அந்த காலத்துல சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, நீங்க மெசபதோமியா நாகரிகம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, எல்லா நாகரிகமே ஆற்றோரங்கள்ல தான் வளர்ந்திருக்கும், தோன்றி இருக்கும், உருவாகி இருக்கும். அப்ப ஆறு எங்க இருக்குதோ அதை வச்சுதான் ஒரு சோலை, ஒரு நகரம், ஒரு நாகரிகம் எல்லாமே உருவாகும். இந்த காவிரியிலிருந்து தான் இது மொத்தமும் உருவாச்சு. இந்த காவிரி தான் தென் தமிழகத்தையே செழிப்பாக்குச்சு அப்படிங்கிறது வரலாறு. இந்த நதியானது ஈசனின் தலையில் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த கங்கை நதியின் ஒரு பகுதி. இந்த ஒரு பகுதியை அகத்திய முனிவர் கமண்டலத்துல அடைச்சு அதை தென் இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். ஒரு இடத்துல அவர் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கமண்டலத்தை கீழே வச்சுட்டாங்க. ஆனா இந்த தென் பகுதி செழிப்பாக்கணும் அப்படின்னா இந்த கமண்டலத்தை தட்டி விடணும். எப்போதுமே இந்த மாதிரி வில்லங்கமான ஒரு வேலையை செய்யறதுக்குன்னே விநாயக பெருமான் இருக்கிறார். அவர் தான் வினை தீர்க்கும் விநாயகன். இதாவது காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின், கிட்டத்தட்ட அவர் அட்வொகேட் மாதிரி. சரி, ரொம்ப சிக்கலா இருக்குதே, வில்லங்கம் இருக்குது அப்படின்னா இந்த வில்லங்கத்தை தீர்க்கக்கூடிய ஒரே ஆள் விநாயக பெருமான் தான். இந்த கேஸ் விநாயக பெருமானுக்கு போகுது. விநாயக பெருமான் ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் ரூபத்திலிருந்து ஒரு காகமாக உருவெடுக்கிறார். உருவெடுத்து அந்த கமண்டலம் வச்ச உடனேயுமே கமண்டலத்தை போய் தட்டி விட்டு பறந்துடுறார். நதி எங்க உளுந்து அது எப்போ புறப்பட்டு போக ஆரம்பிச்சுச்சோ, இது கங்கை நதி தான். ஏன்னா சிவனுடைய தலையில இருந்து கங்கை நதி ஒரு பகுதியை தான் கமண்டலத்தில் அடைச்சு அகத்திய முனிவர் இங்க கொண்டு வந்தார். அந்த கங்கை நதி தான் இங்க புறப்பட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. இதுதான் காவிரி. ஓகே, இன்னொரு கதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மகாபாரத போரே அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்துச்சு. இத பாண்டவர்கள் ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்சுட்டு அந்த ஆற்றங்கரையில தங்களுடைய கத்தி, கேடயம் இது எல்லாவற்றையும் கழுவுறாங்க. கழுவி இதோட போர் முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க. பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது போர்க்காலம். இந்த போர்க்காலத்துல எதையுமே பண்ணாதீங்க, இந்த போர்க்காலத்துல கல்யாணம் பண்ணா அது போர்க்களமா தான் இருக்கும், போர்க்காலத்துல கார் வாங்கினா அது போர்க்களமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆடி மாதத்தையே ஒதுக்கி ஓரம் கட்டிட்டாங்க. இந்த போர்க்களம் முடிஞ்சு ஆடி 18க்கு பிறகு எல்லாமே சுபிட்சமா மாறுது. இப்ப ஜெயிச்சவங்க ஒரு கொண்டாடுறாங்க. இதுவுமே இந்த நிகழ்வுல இன்னும் இதுக்குள்ள ஒரு திரிபு சொல்லுவாங்க. தாலி தாலி சரடு, மஞ்சள் சரடு கட்டிக்குவாங்க பெண்கள். இதற்கு பின்னாடி என்ன ஒரு கதை இருக்குது, என்ன ஒரு புராணம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நான் புறப்பட்டு போருக்கு போறேன், நான் போகும்போது ஒரு நாய், என்னுடைய வளர்ப்பு நாய் நான் கூட்டிட்டு போறேன், இந்த நாய் மட்டும் திரும்பி வந்துருச்சு அப்படின்னா போர்ல நான் உயிரோட இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியராசன் அப்படிங்கிறவர் தம் மனைவி கிட்ட சொல்லிட்டு போருக்கு புறப்பட்டு போறார். அப்படி போகும்போது போகிற வழியில குறுக்கு ஆறு ஓடிட்டு இருக்கு.
இந்த ஆறை கடந்து வன்னியராஜன் போயிடுறாரு. பட் இந்த நாயினால ஆறை கடக்க முடியல. இந்த நாய் திரும்பி வந்துருது. இந்த நாய் மட்டும் திரும்பி வந்துச்சுன்னா வன்னியராஜன் இறந்துட்டதா அர்த்தம்னு அவரே சொல்லியிருந்தார். அதனால அவர் இறந்துட்டதா நினைச்சு தாலியை அறுத்து விதவை கோலத்துக்கு மாறிடுறாங்க இவங்க மனைவி. ஆனா போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வன்னியராஜன் வெற்றியோட திரும்பி வந்து பாக்குறாரு. அவங்க மனைவி விதவை கோலத்துல இருக்கிறாரு. ஏன் நீ இப்படி இருக்கிற? நீங்க தானே சொன்னீங்க நாய் மட்டும் தான் திரும்பி வந்துச்சு. ஓ, தப்பு நடந்துருச்சு, நாயால ஆத்த கடக்க முடியல, அதனாலதான் இந்த மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல மீண்டும் நீ தாலியை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறு மஞ்சள் கயிறு அவங்க கழுத்துல ஏற்றுறாங்க. ஏத்தி இதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையை மாறிடுச்சு இல்லையா? கணவனே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் திரும்பி வந்துட்டு அது எவ்வளவு அதீத சந்தோஷமா இருக்கும். இழந்த வாழ்க்கை மீண்டும் கிடைச்சிச்சு. எப்போ? அந்த ஆடி 18க்கு பிறகு. அப்ப நீங்க எல்லாம் தொலைச்சிங்களோ அதெல்லாமே உங்களுக்கு எப்ப ரெட்டத்தனையா திரும்ப கிடைக்கும் அப்படின்னா நாடி 18க்கு பிறகு திரும்ப கிடைக்கும். அதனால மஞ்சள் கயிறு ஏற்றி பெண்கள் எல்லாருமே வழிபாடு பண்ணுவாங்க. இந்த மஞ்சள் கயிறு தானமா கொடுக்கறதுனாலையும் மாங்கல்ய தோஷம் வந்து நீங்கி அவங்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்கும். வளையல்கள், பெண்களுக்கு பிடித்தமான பூ, பொட்டு, பலகாரம், முகம் பார்க்கும் கண்ணாடி, இது எல்லாத்தையுமே பெண்களுக்கு நீங்க தானமாக கொடுக்கும்போது குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், ஆண் குழந்தை கிடைக்கும். பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னா பெண் தெய்வங்களை கூப்பிட்டு, அதாவது பெண் குழந்தைகளை கூப்பிட்டு பெண்களுக்கு இனிப்பு பலகாரங்களை நீங்க கொடுக்கும்போது பெண் குழந்தைகள் பிறக்கும். இது எல்லாமே ஐதீகம். ஸோ ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு ஒதுக்கப்பட்ட மாதம் அல்ல. பெரும்பாலுமே இந்த மாதத்தை நீ யாரும் பெருசா பயன்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதற்கு மேல இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான சாயம் பூசிடுவாங்க. பிரம்ம முகூர்த்தம் இருக்குது இல்லையா, அது வந்து பிரசித்தி பெற்றதா இருக்குது. ஆனா அபிஜித் முகூர்த்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. ஆனா அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த முகூர்த்தம். அதே மாதிரி குளிகை வந்து பெருகும், சனி வந்து பெருகும். சனிக்கிழமை எந்த நல்ல காரியங்களும் பெரும்பாலும் செய்யறது இல்லை. ஆனால் சனி பெருகும். அதாவது ஒரு அபசகுணமான ஒரு காரியம் நடந்துட்டா ஐயோ இது மறுபடியும் நடக்கும் வேணாம் அப்படின்னு நம்புற ஆளுங்க நல்ல காரியத்தை சனிக்கிழமை செய்ய மாட்டேங்கிறாங்க. குளிகை பெருகும், சனி பெருகும். ஸோ இது மேலையில இருக்கக்கூடிய இந்த பேட் வைப்ரேஷன் எல்லாத்தையும் நீக்கிருங்க, இந்த சாயத்தை நீக்கிருங்க. அதே மாதிரி அஷ்டமியும் உகந்த நாள் தான். கோகுல அஷ்டமி எப்படி வெகு விமர்சையாக கொண்டாடுறோம். ஆனால் அஷ்டமியில் வந்து ஒரு நல்ல காரியம் செய்யலாமான்னு கேட்டால் யாருமே செய்ய மாட்டாங்க. துணிஞ்சு செய்யுங்க. நம்ம கேளக்கர் சித்தர் கோவிலில் தேய்பிரை அஷ்டமி வெகு விமர்சையாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஐயாவோட சிலை பிரதிஷ்டை பண்ணதுலேருந்து ஃபோட்டோ எடுத்ததுலேருந்து மொத்த நிகழ்வுமே தேய்பிரை அஷ்டமியில் தான் வெகு விமர்சையாக நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் தேய்பிரை அஷ்டமியில் தான் கொண்டாடிட்டு வரோம். நம்ம கோவிலில் எல்லா நாளும் வெகு விமர்சையாக நல்ல முன்னேற்றத்தில் இருக்குது. இங்கே வர பக்தர்கள் அனைவரும் சக்தி ரூபமாக மாறிக்கிட்டே இருக்காங்க. அஷ்டமி ரொம்ப நல்ல நாள். இப்படி சில நல்ல காரியங்களை பகைவர் கைக்கு போயிடக்கூடாது, நான் மட்டுமே இதை வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த மாதிரி தடைகளுக்கு காரணம். இதுல இருந்து நீங்க தெளிவு பெறுங்க. இந்த ஆடி மாதத்தை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. ஆடி 18, ஆடி பெருக்கு, இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ இதற்கு மேல் நீங்க எந்த சுபகாரியங்களா இருந்தாலும் செய்யலாம். அது உங்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கும்.